வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் தமிழில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேத நூல் திருமந்திரம். நந்திகள் நால்வர் அதில் தமிழில் இறைவரை பற்றி சொல்கிறது தான் திருமந்திரம். வாக்கு முதல்வனின் வேத வாக்கு. அம்பிகை இங்கே பூமியில் பெண் தன்மையாகத்தான் உள்ளது. இங்கே 100க்கு 100 இங்கே இருக்கிறது எல்லாமே பெண் தன்மை உடையது. அதனால் இது சக்தி அப்படிம்பா. ஸோ எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இடம், எங்கே பிறக்கிறோம், இதெல்லாம் முக்கியமே கிடையாது. தமிழில் மனிதர்களுக்கு இறைவனை பற்றி சொல்வது, இறைவனடி சேர்வது, இதை பற்றி தான் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். பதஞ்சலி வேறு நார்த்து, வியாக்கிரமர், சிவயோக மாமுனி, இவங்கெல்லாம் 4 பேர் மொத்தம். இதில் ஒருத்தர் திருமூலர். மற்ற 3 பேர் எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு தெரியாது. அது எந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் இது உலகம் பூராவும் பரவி இருக்கக்கூடியது இந்த திருமந்திரம் தமிழ். ஸோ மனிதர்களுக்கு இப்போ கடவுள் இருப்பதை உணரலாம், கடவுளை பார்க்கலாம். ஒரு சில பேரால் மட்டும்தான் முடியும். ஸோ ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் இது தியரி. ப்ரூவ் பண்ணால் அது சயின்ஸ். ஸோ கடவுளை ப்ரூவ் பண்ணால் தியரி, ப்ரூவ் பண்ணலைன்னா ப்ரூவ் பண்ணால் சயின்ஸ். ஸோ கடவுள் இருப்பிடம் இன்றைக்கி அதான் பார்த்து 112வது பாடலில் கடவுள் வாழ்த்தில் வரும் இந்த பாடல். தான் ஒரு கூறு, தான்மிகில் தரணி முழுவது ஆளும் அப்படின்ட்டு ஒரு பாடல். ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும், அபானன் எதிர்க்கில் அழியாகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கூறு, சதாசிவன் எம் இறை எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் சதாசிவம். கண்ணுக்கு தெரியாது, அரு உருவம், அந்த மீனிங்கில் இதை சொல்கிறார். வான் ஒரு கூறு மருவி அங்கு உளன். இந்த பூமியை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கிற ஆகாயம், அதில் மருவி அங்கே இருக்கிறான். மருவினா கலந்து. கோன் ஒரு கூறு, உடல் நின்று உடல் உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு கூறு சலமயனாமே. இந்த சலமயன் அப்படின்னா பிரம்மன் அப்படின்ட்டு இந்த இயக்கிறது. பட் அது கோன் ஒரு கூறு. கோ அப்படின்னா இந்த இடத்துல கண்கள் அப்படின்ற மீனிங் வச்சுக்கோங்க. இந்த கண்கள் அதுதான் அந்த கண்களை இயக்கினால் அதான் சலமயன். கண்களை எப்படி இயக்கிறது, அது புறம் பாடல்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 3 கூறு, இந்த 3 கூறில் இறைவன் இருக்கிறது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறைவனடி சேருவது மிக எளிது. சதாசிவத்தை பிடிக்க முடியாது, ஏன்னா அந்த பக்கம் நமக்கு கிடையாது. வானத்தில் போயும் பிடிக்க முடியாது, அதுக்கும் இல்லை நமக்கு, இந்த மனிதர்களுக்கு. இது மனிதன் என்ன அப்படின்ட்டு நம்ம ஒரு அடையாளத்தில் இருக்கிறோம், அதனால் இது அப்படி. பட் இந்த உள்ளே இருக்கிற இந்த இயக்குகின்ற, உடலை இயக்குகின்ற அந்த கோன் ஒரு அரசன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது கண்களில் இருக்குது. அந்த கண்களில் இருந்து தான் ஆரம்பிக்குது. கண்களில் மருவி இருக்குது. ஸோ அதில் பிடிக்கிறது தான் நம்மளுக்கு எளிஸ். அதான் எல்லாம் உள்முக பயணம் அப்படின்றான். அந்த உள்முக பயணம்னா இதுதான் ஆக்சுவலாக
ஓகே. அந்த கண்களுக்கு வந்து அவ்வளவு வந்து இது கண்களில் வந்து பார்க்குறது லைட்டு, பார்க்காதது இருட்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த 300லேருந்து 500 வரைக்கும் அந்த நாட்டிக்கல் மைல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுதான் லைட். பார்க்காதது இருட்டு. ஸோ இருளும் வெளியும் ஒரே எனர்ஜி தான், பட் ஃப்ரீக்குவென்சி டிஃப்ரெண்ட் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி நம்ம வந்து இறைவனை அடைவது, இறைவனை பார்ப்பது, இறைவனை உணர்வது? அதனால் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு குண்டலினி மகாமாயை அடக்கிய ஒரு சிறிய ஒரு பழம்பொருள்னு கூட வச்சுக்கோங்க. அதை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வச்சு படைக்கிறார். அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வச்சு படிக்கிறது அதுதான் வந்து ஒரு செட்டன் ஏஜ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறைவனை நினச்சி நம்மளுடைய இந்த ஓடுறது ஆடுறது நடக்கிறது இதில் வந்து அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து இறைசக்திக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகிறது, இறைவனோட சேர்க்கறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம இப்போ அன்றாடம் நம்ம உயிரோட வாழ்கிறதுக்கு அந்த குண்டலினி ரொம்ப முக்கியம். ஸோ அது மேலே எழும்ப ஆரம்பிச்சுன்னா தான் நம்ம வாழ முடியும். ஸோ அந்த குண்டலினி சக்தி ஆண்களுக்கு எங்கே இருக்குது, பெண்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தனியாக சொல்கிறார். ஆண்களுக்கு எங்கே இருக்குது, பெண்களுக்கு எங்கே இருக்குது. ஆண்களுக்கு வந்து எருவிடும் வாசலில் இருவிரல் மேலே, கருவிடும் வாசல் இருவிரல் கீழே, உருவிடும் சோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே அப்படிங்கிறாரு 584வது பாடலில். சேம் இதே தான். அந்த தொப்புளுக்கு கீழே எல்லாம் அந்த இடத்துல தான் வரும் ஆக்சுவலாக. ஆண் குறிக்கு கீழே மலைவாய்க்கு மேலே அந்த மாதிரி தான். இதுதான் ஆக்சுவலாக வந்து இது. அது வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எருவிடு வாசல்னால் எது, கருவிடு வாசல்னா தானே. எருவிடு வாசல் வாய், கருவிடு வாசல் இங்கே உள்ளே இருக்குது அதுக்கு மத்தியில் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் அவருக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் சந்தேகம் வரும் அப்படின்னு பெண்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. 580வது பாடலில் வரும். அது ஆக்சுவலாக வந்து மூலத்து இருவிரல் மேனுக்கு முன்னின்ற பாலித்த யோனிக்கு பருவமடைந்த பெண். ஓகே, பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழே கீழே நின்ற கோழித்த குண்டலியுள்ளே செழுஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு 4 விரல் கீழே. பெண் உறுப்புக்கு கீழே 2 விரல் கீழே. அதே தான் இது வந்து தொப்புளுக்கு கீழே. அது வந்து வித்தியாசப்படும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசப்படும். புரிஞ்சுக்கோங்க. அதனால் பட்டு பேஸு நம்மளுக்கு வந்து தொப்புள் கொடிக்கு கீழே இருக்குது இந்த குண்டலினி அந்த ஒரு பொருள். அந்த இது வந்து நம்ம வந்து அதை தான் எப்படி எழுப்புறது அப்படின்னு, அதாவது மேலே கொண்டு போகிறது. இந்த தொப்புள்லேருந்து மேலே கொண்டு போகிறது. தொப்புள் வரைக்கும் தான் எல்லாருக்கும் மேக்சிமம் வரும். அது நடுமயமாக போனால் தான் வந்து நம்ம வந்து இங்கே ஆக்னாக்கு போக முடியும். மற்றபடி வேறு எங்கிட்டாவது போச்சு அப்படின்னா நம்மளுடைய அன்றாட தேவைகள், இப்போ படிக்கணுமா, இப்போ வேலை பார்க்கணுமா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, இந்த பெண் எனர்ஜி, மகாமாயை குண்டலினி பெண் எனர்ஜி, அதுதான் வந்து சக்தி. அந்த எனர்ஜி வந்து நம்ம வந்து இறைவனை சென்றடைவதற்கு அதான் வந்து நடுவு நின்றார்க்கன்றி கூடவும் ஒண்ணாது அப்படின்ட்டு, நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நம்பன். அதான் வந்து இந்த நடுவு நிற்கிறதுக்கு தான் அந்த நாயோட்டு மந்திரம். ஸோ அந்த நான்னா நடு, அதை ஓட்டணும் அப்படின்னா இந்த குண்டலினி இதை ஓட்டுறது, இங்கே வந்து ஓட்டி அதுக்கப்புறம் உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த துரியாதீதம் இந்த மாதிரி உள்ளே போகிறது தான். ஸோ அந்த இது. ஸோ இது வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னா அதான் வந்து
ஆக்னை பாயிண்டில் வந்து அது வந்து சலமயன் சலம்னா சலமயன் அப்படின்னா வந்து இயந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெஷின். அந்த இது இங்கே வந்துச்சுன்னா ஒன் சுடர் ஆணை உழப்பிலி நாதனை சவுண்ட் வேவ்ஸ் இங்கே வந்துச்சுன்னா உள்ள கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்து அத்தன் சுடரும் ஓமத்தலைவனுமாமே. இங்கே வந்து ஓமத்தலைவன் அப்படின்னா வந்து ஓமம் அப்படின்னா நம்ம வந்து இது வேள்வி, அது அந்த இது இந்த மாதிரி இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபீல் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணும்போது ஃபீல் பண்ணலாம். அதுதான் மெய்த்தவம். ஸோ அதான் வந்து ஓமத்துள் அங்கியின் உள்ளுலன் எம்மிறை ஈமத்துள் அங்கி இறந்தங்கொள்ளுவான் வேமத்துள் அங்கி விளை வினக்கடற் கோமத்துள் அங்கி குறைகடல் தானே. இது 221வது பாட்டும் 222வது பாட்டும். இந்த பாடலாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த உடலினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இந்த உடலினுடைய அமைப்பு அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதான் வந்து காயப்பை ஒன்றுண்டு சரக்கு பலவில். இந்த காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாய் மயங்கியவாரே அப்படின்ட்டு 8ஆம் தந்திரத்தில் முதல் பாடு இந்த உடலை பற்றி சொல்கிறாரு. காயப்பை ஒன்றுண்டு காயப்பையில் வந்து மாயப்பை ஒன்று இருக்குது. அந்த மாயப்பை அதுக்கப்புறம் மற்றுமோர் பை உண்டுங்கிறாரு. அதான் வந்து அத்தன் அமைத்த உடம்பு இரு கூறினில் வலது பக்கம் வந்து ஆண் தன்மையுடையது, இடது பக்கம் வந்து பெண் தன்மையுடையது. ஸோ இது ரெண்டையும் வந்து அதை வந்து ஜாயின் பண்ணுறது, அதுதான் கூடுதது, அதுதான் யோகம். இதுதான் பரியங்க யோகம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதான் அத்தன் அமைத்த உடல் இரு கூறினில் சத்தமதாகிய சுத்தமதாகிய சூட்சுமம் சொல்லுங்கால் சத்த பரிச ரூப ரசகந்தம் 6 அந்தங்களாக இருக்கக்கூடிய ரூப ரசகந்தம் விளக்கு தூணாக இருக்கக்கூடிய நம்ம இது அந்த இதில் பண்ணுறேன். அது வந்து கடவுள் வாழ்த்துலேயே 45வது பாடல்லையும் வந்து சொல்கிறார். 45வது பாடலில் என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை துதிவழி நிற்றலும் சோதி பிரானும் பதிவெளி காட்டும் பகலவனாமே. பதியினுடைய வழியை காட்டக்கூடிய பகலவன் இங்கே இருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து ஆக்சுவலாக மருவி வளர்கிறோம். இப்போ பிறந்து வெளியில் வரும்போதே இங்கே பகலவன் உள்ளே வச்சிடறான். ஸோ அந்த 7 உலகம் அப்படிங்கிறது வந்து 7 கோள்கள், அதை சுற்றி உள்ளது தான் உலகம், 7 உலகம். ஓகே. அதில் இரவும் பகலும் வந்துச்சுன்னா அது வந்து வேறு மாதிரி இது இருக்கும். அது 14,000 பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து இந்த மாதிரி இருக்குது. 85வது பாடலில் அவர் வந்து நான் பெற்ற இன்பம் தருக வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இது அவன் வந்து நம்ம வந்து கும்பிடணும், வேற வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து ஆரம்பிச்சோன்னா தன்னால் வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. அதனால தான் வந்து யாரும் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஸோ இந்த 9 தந்திரத்துலேயும் கடவுள் இருக்கும் இடம், கடவுள் எப்படி இருக்கிறாரு. சில இடத்துல வந்து இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறாருங்க 2 பாடலில். பூமியில் சதாசிவன். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு தான் இருக்குது. பட் இது நம்ம வந்து உணரணும். உணர்ந்தால் நிச்சயம், இறைவனை உணர்ந்தால் நிச்சயம் அவனடி சேருவது எளிது. ஓகே. இந்த மாதிரி இருக்குதுல்ல. அதான் வந்து 1628வது பாடலில் நிறைய பாடல் சொல்லலாம். ஒரு சில பாடல்கள் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு வீடியோ போடும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த போன வீடியோ போட்டிருந்தேன், அது 35 நிமிஷம், யாரும் பார்க்கல. அது வந்து இந்த இது இடக்கை வலக்கை கண்ணை பற்றி தான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக.
இடக்கை வழக்கை துதுக்கையால் உண்பார்க்கு அப்படின்ட்டு இதை தான் வந்து டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அப்படி கண்ணை பற்றி தெரியல, 50 பேர் கூட பார்க்கல. பட் எல்லாம் அவன் செயல். கறந்தும் கறந்திலன் கண்ணுக்கு தோன்றான், பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் அரும் தவ அவருக்கு அல்லால் அணுகலும் ஆகான். ஸோ தவம் ரொம்ப முக்கியம். விரைந்து துளப்படும் வெண்மதியானே வச்சுக்கோங்க, பௌர்ணமி வெண்மதியான் வந்து அவனை வந்து எவ்வளோதான் சரி கறந்தாலும் சரி நம்மகிட்ட கரைய மாட்டான். பட்டு அவனை வந்து தவம் செய்து அடையலாம். அருள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறார், இறைவன் அருள் வேணும், இறைவன் அருள் வேணும் அப்படின்னா அவர் ஒரு பாடலில் சொல்கிறார். அருள்னா என்ன அப்படின்றார் அவர், தானமும் தவமும் தான் அருள் அப்படிங்கிறார். ஸோ எவன் ஒருவன் வந்து தானம் செய்கிறது அப்படின்னா சும்மா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு காரியம் செய்தாலும் தானம்தான். இனிமே நிறைய பாடல் நிறைய பார்த்துட்ருக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த சின்னதாக வந்து கடவுள் இருப்பிடம் அதை பற்றி போடலாம் அப்படின்னு நிறையா வீடியோ பார்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தவறுதலாக யோகம் இந்த மாதிரி, அதாவது 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார முதனை கண்டறிவார் இல்லை, உள்நாடிக்கு உள்ளே ஒளியுறக் கண்டால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. அது நம்ம வந்து அந்த மாதிரி கண்ணாடி போல் கலந்து நிற்கணும் காணணும் அப்படின்னா நமக்கு கண்ணில் வந்து இந்த கூர்மன் அப்படிங்கிற வாயு, அதான் வந்து தன்னது சாயை தனக்கு உதவாது என்று என்னது மாடு என்று இருப்பவர்கள் ஏழைகள் தன் உடலிருந்து உயிர் போகும் முன்பு உடல் ஒக்க பிறந்த கண்ணின் ஒளியை கண்டுகொள்ளீரே அப்படிங்கிறாரு. அந்த பாடல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாடுங்க. ஸோ ஓகே, கண்ணுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா அவனை கண்ணு நம்ம அடையலாம், கண்ணுக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்குது. கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லை, சலமையனே அங்கே தான் தோன்றான். ஸோ கூர்மன் வாயு கலக்கணும், கண் அங்கே இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து பார்க்க முடியும், எல்லாம் இல்லைன்னா இல்லை. எப்பொருள் யார் வர எப்போ நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நன்றி நண்பர்களே.